நம் இந்த கால வேளையில் நம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கவனிப்போமாக. நாம் வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 40வது அதிகாரம் 29வது வசனத்தை ஒருவர் சத்தத்தை உயர்த்தி நாம் வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 40வது அதிகாரம் 29வது வசனத்தை வாசிப்போம். He give power to the faint, and he them that have no might he increase strength. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இப்பொழுது வாசிக்க கேட்ட இந்த திருவார்த்தையின் மூலமாக கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் இயேசுவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா கர்த்தாவை, இப்பொழுது நாங்கள் வாசிக்க கேட்ட ஆண்டவருடைய வார்த்தையின் மூலமாக நீர் எங்களோடு பேசுங்க. ஒவ்வொரு இருதயங்களிலும் நீங்க பேசுங்க. உம்முடைய வார்த்தை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கட்டும். கர்த்தாவை, நீங்க பேசுங்க, நாங்கள் கேட்கின்றோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்க நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. அவ்வளவுதான சத்தம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் என்று நாம் வாசிக்க கேட்டோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாட்கள்ல பாருங்க, சோர்வு எது மூலமாக சோர்வு வருது உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்லுங்க. ஒவ்வொருவரும் ஆண்டவர் இந்த காலில் பேசுகிறார். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் என்ன தருகிறார்? பலன் தருகிறார். நம்ம மனிதனா பிறந்தா இப்படி சோர்வு வரும். நம்ம சோர்வு பல நேரங்களில் வரும். சோர்வுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. ஒரு மனிதனுக்கு சோர்வு வரும்போது என்ன நடக்கும் சொல்லுங்க பார்ப்போம். எது மூலமாக நம்ம மனிதனுடைய வாழ்க்கையில சோர்வு வருது சொல்லுங்க பார்ப்போம். பல நேரங்களில் சோர்வுகள் வருது. உங்க வாழ்க்கையில சோர்வே வரலையா? நீங்க அனுபவிச்சிருப்பீங்க கடந்த நாட்கள்ல. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு மனிதனின் பல நேரங்களில் சோர்வு அடைகிறதை நாம் பார்க்கிறோம். சோர்வானது மனிதனின் வாழ்க்கையே பாதிக்கப்படுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏதாகிலும் ஒரு நஷ்டம் ஆயிருச்சுன்னா, தொழிலில் ஏதாவது நஷ்டம் ஆயிருச்சு, குடும்பத்தில் ஒரு உயிர் இழப்பு, மற்றபடி எதையாகிலும் ஏதாவது நஷ்டம் பலது சொல்லலாம் அந்த பூமியில். அப்படி வரும்போது நம்ம சோர்வு உண்டாகுது. ரெண்டாவது சோர்வு எதனால உண்டாகுது? நம்ம சரீரத்தில் பலவீனம் வரும்போது சோர்வு வருது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப நம்ம பார்க்கிறோம், இந்த சோர்ந்து போகிறவர்களுக்கு இந்த கால வேளையில் அவர் பலனை தருகிற தேவனாய் அவர் நம்மோடு அவர் பேசி கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தொழிலும் கூட பாதிக்கப்படும் போது சோர்வுகள் வருகிறது. சோர்ந்து போகிறவனுக்கு கர்த்தர் அவர் என்ன தருகிறார்? பலன் கொடுக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறவர் தான் நம்முடைய தேவன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். மனுஷர் இன்னொரு மனிதனை சோர்வு படுத்துறது தான் அவனுடைய சுபாவம். நம்ம தான் நல்லா இருக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும், எதை விதைக்கிறாங்களோ அதைத்தான் அறுப்பாங்க. ஆகவே அது மனிதனுடைய குணங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி நம்ம சோர்ந்து போய் இருப்போமானால் தேவ சமூகத்தில் நாம் வந்திருக்கிறோம். சோர்ந்து போகிறவருக்கு அவர் பலனை தருகிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் சரீரத்தில் பலவீனமும் சோர்வும் ஏற்படும் போது கர்த்தர் மீது நம்பிக்கை வைத்து காத்திருந்தால் அவர் நமக்கு தேவையான பலத்தையும் ஆற்றலையும் அவர் தருகிற தேவனாக இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே இந்த பலவீனம் வருது, சோர்வு வருது. இந்த சமயத்தில் தேவ சமூகத்தில் நாம் இருந்து கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து கர்த்தருடைய நாமத்தை நம்பிக்கை வைத்து அவரை நாம் துதிக்கும் போது அவர் நமக்கு வேண்டிய பலனை அவர் தருகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். முதலாவது நாம் பார்க்கிறோம், ஒன்று சரீரத்தில் ஏற்படுகிற சோர்வுகளை பற்றி முதலாவது நாம் பார்ப்போம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம்
40வது அதிகாரம் 29வது வசனத்துல நாம் வாசிக்க கேட்டோம். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து என்று நாம் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் கூட ஒரு மனிதன் அதிகமாக வேலை செய்து களைத்து சோர்வு அடைகிறதை நாம் பார்க்கிறோம். ஒரு மனிதனுக்கு பல விதத்தில் சோர்வு வருகிறதை நாம் பார்க்கிறோம். ஒரு இடத்துலாம் கூலிக்கு ஆளு விடாதபடி காசு போயிருமே நினைச்சு என்ன செய்யறாங்க, பிள்ளைகளை அழுக்க சக்கையா பிடிஞ்சு விட்டுறாங்க. சரீரம் அப்படியே ஒரு நிமிட்டா தான் சரீரம் எந்த அளவுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குதோ அந்த அளவுக்கு பார்க்கணும். பலமா அதை பாருங்க, வேலை பார்த்து சரீரத்துல களைப்பு, அது மூலமா என்னடா வாழ்க்கை அநேகர் சொல்றதை நான் பார்த்திருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே சரீரத்தில் இப்படிப்பட்ட அதிகமா வேலை பார்க்கும் போது ஒரு சில நேரங்களிலும் கூட சோர்வு வருகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த வேதாகமத்தில் ஒரு மனிதனை பற்றி கூட நாம் பார்க்க போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவர் தீர்க்கதரிசி ஆனவர் என்று வேதம் சொல்லுது. வாசிப்போம். யோனா 4வது அதிகாரம் 1-11 வரை நாம் வாசிக்கிறோம். அவர் தீர்க்கதரிசி தான். அவருக்கும் பாருங்க சோர்வு வந்ததை நாம் பார்க்கிறோம். வாசிங்க 4வது அதிகாரம். யோனா 4வது அதிகாரம் 1-11 வரை. யோனாவுக்கு இது மிகவும் விசனமாயிருந்தது. அவன் கடும் கோபம் கொண்டு கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, நீங்க மேல உள்ள வசனத்துல வீடுகள்ல இருந்து நீங்க படிச்சு பாருங்க. கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, நான் என் தேசத்தில் இருக்கும் போதே நான் இதை சொல்லவில்லையா? இது நிமித்தமே நான் முன்னமே தர்ஷீஷுக்கு ஓடி போனேன். நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவரும் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமான தேவனென்று அறிவேன். இப்போதும் கர்த்தாவே, என் பிராணனை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளும். நான் இப்பொழுதும் கர்த்தாவே, என் பிராணனை என்னது? உயிர் என்னை விட்டு எடுத்துக்கொள்ளும். நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கிலும் சாகிறது நலமாயிருக்கும் என்றார். என்னது ஆண்டவர் செஞ்சார்? அவன் கீழ்ப்படியில மீனுக்கு கட்டளையிட்டார். இவன்னுட்டு பாருங்க, இந்த மீனுமே 3 நாள் உபவாசம், இரவும் பகலும் சாப்பிடாம இருந்திருக்கு. அது மாத்திரமில்ல, கீழ்ப்படியாம இந்த யோனா கப்பல் பாருங்க, அதுவுமே தத்தளிச்சு பெருங்காற்றை விட்டுட்டார் ஆண்டவர். பூரா அந்த அதுல கப்பல்ல இருக்கிற அத்தனையும் கடல்ல தூக்கி எறிஞ்சாங்க. இவன் போனது நிமித்தம் நஷ்டம் ஆயிடுச்சு. நஷ்டம் மட்டுமா, அந்த மீனுக்கும் பாருங்க உபவாசம் 3 நாள். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போனபடியினால கர்த்தர் சொல்றதை கேட்கல, அத்தனையும் செஞ்சு விட்டு இப்ப பாருங்களேன், அவன் சரீரத்துல என்ன சோர்வு அவனுக்கு வருது. அங்க போனா மறுபடியும் மனம் திரும்பி இறக்கப்பட்டு ரட்சிப்ப, அது எதுக்கு? நீ ஏன் நேரடியாக ரட்சித்து, நான் போக மாட்டேன் சொல்லிட்டு பாருங்க கப்பல்ல அடித்தட்டுல படுத்திருக்கிறத பாக்குறோம். அதுக்கு பிறகு மீனுக்கு கட்டளையிடுறார், கரையில கக்குது. மறுபடியும் அங்க அந்த வேலையெல்லாம் செய்யறாரு. கர்த்தர் தாமே அந்த ஜனங்கள் மனம் திரும்பிட்டாங்க. இவனுக்கு கோபம். அதை நான் சொன்னேன்ல, எங்க ஊர்ல இருக்கும்போது சொன்னேன்ல, ஆண்டவரே போக மாட்டேன்னு சொல்லி. இவருக்கு சோர்வை பாருங்க, சாகுற அளவுக்கு அந்த மாதிரி வருது. வசனத்துல பார்க்கிறோம், பிராணனே என்னை விட்டு எடுத்துக்கொள்ளும், நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கிலும் சாகிறது நலமாயிருக்கும். சாகிறது என்ன நலமாயிருக்கும். எந்த நிலைமையில இறங்கிட்டாருன்னு பாருங்க. 4வது வசனம். அதற்கு கர்த்தர், நீ எரிச்சலா இருக்கிறது நல்லதோ என்றார். நல்லது என்றார். அப்ப அவர் ரசிக்கிறார். அவ எரிச்சல் சோர்வு அடைகிறது கூட அவன் எதுக்கு இப்படி பார்த்து அவர் ஆண்டவர் ரசிக்கிறார். அதற்கு கர்த்தர், நீ எரிச்சலா இருக்கிறது நல்லதோ என்றார். பின்பு யோனா நகரத்திலிருந்து புறப்பட்டு நகரத்துக்கு கிழக்கே போய் அங்கே தனக்கு ஒரு குடிசையை போட்டு நகரத்துக்கு குடிசை நினைச்சப்ப அவர் கைக்கு ஏதாவது உதவி செஞ்சிருப்பாங்களா, அவர் ஒரு ஆளு தான் போடுறாரு. குடிசையை போட்டு என்னதான் அங்க என்ன சம்பவிக்க போதும் அங்கே தனக்கு ஒரு குடிசையை போட்டு நகரத்துக்கு சம்பவிக்க போகிறதை தான் பார்க்கும் மட்டும் அதன் கீழ் நிழலில் உட்கார்ந்திருந்தார். அப்படிதான் ஒரு சிலர் அந்த குடும்பம் நாசமா போட்டோம், அது வரைக்கும் நான் அப்படியே ரசிக்கிறது பாக்குறது அப்படிதான் நான் பார்க்க. யோனா பாருங்களேன், மனம் திரும்புறது நல்லது தானே, அழிக்கணும்னு சொன்னார். அந்த நகரத்துக்கு என்னதான் சம்பவிக்க போதும், இந்த அழிவை பார்க்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி தேவனுடைய பிள்ளைகள் அப்படி இருக்கக்கூடாது. அவர் குடிசையை போட்டு என்ன சம்பவிக்க போகிறத பார்த்து அவரு
வந்து அங்க உட்கார்ந்து பார்க்கறதை பார்க்கிறோம். 6வது வசனம். யோனாவுடைய தலையின் மேல் நிழலுண்டாயிருக்கவும் அவனை அவனுடைய மனமடிவுக்கு நீங்களாக்கவும் தேவனாகிய கர்த்தர் ஒரு ஆமணக்கு செடியை முளைக்க கட்டளையிட்டு. கர்த்தர் விடுற மாதிரி இல்ல. நீ எங்க தான் போற என்கிட்ட சொல்லாம நீ வேற பக்கம் போனாலும் அங்கேயும் ஆண்டவர் சந்திக்கிறார். பெருங்காற்றை விடுறார். சரி, கரையில வந்து மீன் கட்டளையிட்டு வந்து கக்கிரிச்சு 2வது போறான், குடிசையை போடுறான். அங்கெல்லாம் ஆண்டவருடைய கண்கள் மனுபுத்திரனை நோக்கி இருக்கிறது. அல்லேலூயா. அவர் விடுற மாதிரி இல்ல, போறாரு. சரி சொல்லிட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் பிள்ளைகளோட, பெத்த பிள்ளைகளோட எப்படி விளையாடுறோம், அது மாதிரிதான் இந்த இடத்துல கர்த்தரும் யோனாவும் விளையாடுறத பார்க்கிறோம். அவன் சோர்ந்து போயிருக்கான். ஆண்டவர் நல்ல மனமகிழ்ச்சி. ஆமலுக்கு செடினா ஆமலுக்குல என்ன வருது சொல்லுங்க, சொல்லுங்க என்ன வருது? அது என்ன விளக்கெண்ணெய். அந்த சாக்கில் ஒரு சொல்லுவாங்க வந்து விளக்கெண்ணெய்ன்னு வைவாங்க. அது ஒரு கெட்ட வாரத்தில் ஒன்று வந்து இருக்கிறத பார்க்குறோம். எண்ணெயை வந்து ஆமலுக்கு செடியில் எண்ணெய் விளக்கெண்ணெய் எடுப்பாங்க. விளக்கெண்ணெய் குளிர்ச்சி என்று நாம் பார்க்கின்றோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசி. யோனாவுடைய தலையின் மேல் நிழலுண்டாயிருக்கவும் அவனை அவனுடைய மனமடிவுக்கு நீங்களாக்கவும் தேவனாகிய கர்த்தர் ஒரு ஆமணக்கு செடியை முளைக்க கட்டளையிட்டு அதை அவன் மேல் ஓங்கி வளர பண்ணினார். கட்டளை தான். நம்முடைய தேவன் சர்வ வல்லமை உள்ளவர். கட்டளை இடுறாரு. அதை அவன் மேல் ஓங்கி வளர பண்ணும்படி அந்த ஆமணக்கின் மேல் யோனா மிகவும் சந்தோஷப்பட்டான். சந்தோஷம். ஐயோ என்னடா குடிசைய போட்டோம், நமக்கு மேல் நல்ல ஆமணக்கு செடி, அது குளிர்ச்சி. விளக்கண்ணு சொல்றதே உடம்புக்கு வந்து குளிர்ச்சி. இந்த வெயிலெலாம் நீங்க நெக கண்ணு இருக்குல்ல காலில், அதில் விளக்கண்ணையை லைட்டாக வச்சிங்கன்னா வந்து சூட்டு அமர்த்தும். ஆகவே அந்த இடத்துல பார்க்குறோம் அது குழுன்னு அவளுக்கு சந்தோஷப்படுறார். பரவாயில்லையே, கர்த்தர் அந்த ஆமணக்கு செடி மேலே தான் ஐயா என்ன செய்கிறாரு, சந்தோஷப்படுறதை நாம் பார்க்கின்றோம். மறுநாளிலோ கிழக்கு வெளுக்கும் நேரத்தில் தேவன் ஒரு பூச்சியை கட்டளையிட்டார். ஆமலுக்கும் வளரும்படி கட்டளையிட்டாரு. வளர்ந்துருச்சு. 2வது பூச்சியை கட்டளையிடும்போது அது என்ன செய்யுது, ஆமணக்கு செடியை அரித்து போட்டது. அதனால் அது காய்ந்து போயிற்று. சூரியன் உதித்த போது தேவன் உஷ்ணமான கீழ்காற்றை. கர்த்தர் ஆசை காமிச்சு மோசம் பண்றாரு. இப்பதானே நல்லா குழுன்னு சந்தோஷமா, இப்பதான் சந்தோஷப்பட்டேன். 2வது அவனுக்கு மறுபடியும் என்ன செய்யுது, இந்த வெயில் பட்ட உடனே சோர்வு வருது. சூரியன் உதித்த போது தேவன் உஷ்ணமான கீழ்காற்றை கட்டளையிட்டார். அப்பொழுது வெயில் யோனாவுடைய தலையில் படுகிறதுனால் அவன் சோர்ந்து போய். நல்லா கவனிக்கணும். அவன் சோர்ந்து போய் தனக்குள்ளே சாவை விரும்பி. பாத்தீங்களா, 2 முறை சாவை விரும்புறான். சாவை விரும்பி நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கிலும் சாகிறது நலமாயிருக்கும் என்றான். அப்பொழுது தேவன். நம்ம பெரும்பாலும் வந்து சோர்வது வந்து தேவ சமூகத்துல உட்கார்ந்துடணும். மரணமும் ஜீவனும் நான் நாவின் அதிகாரத்தில் இருக்கு. ஆகவே நான் சாக போறேன் யாருக்கு நட்ட, நீ செத்தா நீ நரகத்துக்கு போய் அங்க வேதனைப்படணும். இப்ப இருக்கிற வேதனை மாதிரி இல்லை, அங்க 10-100 மடங்கு வேதனை இருக்கும். ஆகவே இந்த யாராகிலும் என்ன துன்பம் வந்தாலும் நான் சாக போறேன் இந்த வார்த்தை நாவுல வரக்கூடாது. இவர் தீர்க்கதரிசி தான். யோனா தீர்க்கதரிசி தான். ஒரு தேவனோடு எப்படி பேசுறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்கெல்லாம் வந்து தேவனோடு பேசுனா எவ்வளவு ஒரு அப்படிப்பட்ட பாக்கியம் கிடைக்கிறதே பெருசு. ஆண்டவர் நேசிக்கிறார். அவர் ஒரு தீர்க்கதரிசி யோனா. அப்படி இருந்தும் சாவ விரும்புகிறதை நாம் பார்க்கிறோம். 9வது வசனம். அப்பொழுது தேவன் யோனாவை நோக்கி, நீ ஆமணக்கு நிமித்தம் எரிச்சலா இருக்கிறது நல்லதோ என்றார். அதற்கு அவன், ஆமணக்கு நிமித்தம் தான், அந்த செடியே நிமித்தம் எரிச்சலா இருக்குது நல்லது. நல்ல குழுன்னு இருந்துச்சு, 2 பட்டு போயிருச்சு. பாருங்க, அவன் அப்படிதான் வந்து பாக்குறோம். அப்படி ஆண்டவர் சொல்றாரு. அதற்கு அவன், நான் மரண பரியந்தம் எரிச்சலா இருக்கிறது நல்லதுதான். மரண பரியந்தம் எரிச்சலா இருக்குது உமக்கு நல்லதுதான். பாருங்க எவ்வளவு ஒரு ஆச்சரியம். தேவனும் யோனாவும் பேசுகிறத பாருங்க. நல்லா நம்ம அதை உணர்ந்து நம்ம அதை வாசிக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப மரண வரைந்தும் உனக்கு எரிச்சலா இருக்குது நல்லதுதான், உனக்கு என்ன சொல்லிட்டு அத்தனையும் வந்து வேதத்துல எழுத முடியாது. வந்து அந்த யோனா பேசியிருப்பான்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 10வது வசனம், அதற்கு கர்த்தர், நீ பிரயாசப்படாததும் நீ வளர்க்காததும் ஒரு ராத்திரியிலே முளைத்ததும் ஒரு ராத்திரியிலே அழிந்து போனதுமான ஆமணக்குக்காக பரிதபிக்கிறாயே. வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத சொல்றாரு. ஆமனுக்கு பாருங்க ஒரு ராத்திரியில முளைச்சு இதுக்காக பரிதபிக்கிறாயே, கவலைப்படுறியே. அவர் ஜானம் தனால மடியுதுக, பாவத்திலும் சாபத்திலும் மடியுதுக. அங்க நற்செய்தியை சொல்லு, என் வார்த்தையை சொல்லு அனுப்புனா நீ ஆமனுக்கு நினைச்சு நீ கவலைப்படுறியே. ஆண்டவர் சொல்றாரு, வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத 120,000 பேருக்கு அதிகமான மனுஷரும் எத்தனை பேரு அநேக மிருக ஜீவன்களும் இருக்கிற மகா நகரமாகிய நினைவேக்காக நான் பரிதபியாமல் இருப்பேனோ என்றார். இதுவரைக்கும் ஆண்டவர் இந்த யோனாவை கூட விளையாண்டுக்கிட்டே இருந்தார். ஒவ்வொன்றும் சரி மையம் என்னவன் செய்வான் சொல்லிட்டு துரத்திக்கிட்டே விட மாட்டார். ஒரு சில நேரங்கள்லாம் கூட தேவனை விட்டு நாம் போகலாம், இந்த உலகத்தை சந்தோஷத்தை அனுபவிக்க முடியல, வேண்டாம் நீ போனா உன்னை விட மாட்டார். நீ மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்துட்ட, தேவனோடு உடன்படிக்கை பண்ணிட்ட. இந்த யோனா பாருங்க அப்படிதான் போனா, தேவனை விட்டு விலைக்கு போனா நான் உன்னை விடுவானாக்கும், விடமாட்டேன்னு சொல்லிட்டு தொடர்ந்து ஆண்டவர் பாருங்களேன் தொடர்ந்து போய் நல்ல ஒரு பாடத்தை கற்பிக்கிறார். ஒரு சில நேரங்களும் கூட தேவனை விட்டு போக வேணும் நீ சோர்ந்து போய் போனாலும் ஆண்டவர் உன்னை விடமாட்டார். உன்னை அவர் உள்ளங்கைகளிலே வரைந்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே முதலாவது என்ன பார்த்தோம், சரீரத்தில் ஏற்படுகிற சோர்வுகளை பற்றி நாம் பார்த்தோம். சொல்லுங்க, முதலாவது என்ன பார்த்தோம்? சரீரத்தில் ஏற்படுகிற சோர்வுகள். இந்த சோர்வு தான் வெயில் பட்ட உடனே சோர்ந்து போறான். ஆண்டவர் நற்செய்தி சொல்றதுக்கு என்ன? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது கூட அவனுக்கு சோர்வு வருது, இந்த சரீரத்தில் ஏற்படுகிற சோர்வுகள். இரண்டாவது ஆவியிலே ஏற்படுகிற சோர்வுகள். இரண்டாவது என்ன? ஆவியிலே ஏற்படுகிற சோர்வுகள். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 57வது அதிகாரம் 16வது வசனத்தை நாம் ஒருவர் வாசிப்போம். நான் எப்போதும் வழக்காட மாட்டேன், நான் என்றைக்கும் கோபமாய் இருப்பதுமில்லை. ஏனென்றால் ஆவியும் நான் உண்டு பண்ணின ஆத்துமாக்களும் என் முகத்துக்கு முன்பாக சோர்ந்து போகுமே. வயசானவங்களாம் பைபிள் கொண்டு வரணும், பைபிள் இல்லாதவங்க வாங்கிக்கிங்க. உங்களுக்கு படிக்க தெரியுதோ இல்லையோ பைபிளை முன்னாடி கையில் வச்சுக்கிறணும். ஆண்டவர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் அவர் ஆசீர்வதிக்கிறார். ஆகவே நீங்க வரும்போது பைபிளை பேக்குக்குள்ள வச்சாவது நீங்க இங்க வரும்போது எடுத்து வெளியில வச்சு முன்பாக நீங்க வச்சுக்கிறணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். படிக்க தெரிஞ்சவங்க அந்த அதிகாரத்தை சொல்லும் போது எடுத்து நீங்க பார்க்க வேண்டும். இரண்டாவது எதுல சோர்வு? ஆவியிலே ஏற்படுகிற சோர்வுகள். நான் எப்பொழுதும் வாசிங்க. நான் எப்போதும் வழக்காட மாட்டேன், நான் என்றைக்கும் கோபமாய் இருப்பதுமில்லை. ஏனென்றால் ஆவியும் நான் உண்டு பண்ணின ஆத்துமாக்களும் என் முகத்துக்கு முன்பாக சோர்ந்து போகுமே. என் முகத்துக்கு முன்பாக சோர்ந்து போகுமே என்று நாம் பார்க்கிறோம். ஆவியில் சோர்வு ஏற்படுதல் பாருங்க மனநிலையை பாதிக்கப்படுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆவியில சோர்வு ஏற்படும் போது நம்முடைய மனநிலை பாதிக்கப்படுகிறது. இந்த சோர்வு மன நோயை உண்டாக்கி விடுகிறது என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இவர்கள் எப்பொழுதுமே பதற்றத்துடன் ஒரு அவங்க இருப்பாங்களாம். மற்றவர்களை குறை சொல்லி கொண்டு இருப்பாங்க. இந்த ஆவியில இந்த சோர்வு வருது பார்த்தீங்களா, அவங்க எப்பொழுதும் மற்றவர்களை குறை சொல்லுகிறது. அந்த மாதிரி அந்த ஜீவியத்துல இருக்கும் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மூன்றாவது நாம் பார்க்கிறோம், சுருக்கமாக நாம் பார்ப்போம், நேரம் இல்லாதனால. ஆத்துமாவில் சோர்வு. முதலாவது சரீரத்தில் ஏற்படுகிற சோர்வு, இரண்டாவது ஆவியில் ஏற்படுகிற சோர்வுகள், மூன்றாவது ஆத்துமாவில் சோர்வு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தன் சகோதரரை பார்த்து இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், என் பணம் திரும்ப வந்திருக்கிறது, இதோ அது என் சாக்கிலே இருக்கிறது என்றார். அப்பொழுது அவருடைய இருதயம் சோர்ந்து போய் அவர்கள் பயந்து ஒருவரை ஒருவர் பார்த்து, தேவன் நமக்கு இப்படி செய்தது என்ன என்றார்கள். ஆதி ஆகமுள்ள நாம் வாசிக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை
உண்டாவதாக. இந்த வசனத்தை நான் எழுதி கொண்டு இருக்கும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், திடீர்னு போன் வந்துருச்சு. இந்த அதிகாரத்தை எழுதக்குள்ள ஒரு போன் வந்துருச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த அதிகாரத்தை எழுத நான் வசனத்தை மட்டும் எழுதிட்டு இந்த அதிகாரத்தை எழுத மறந்துட்டேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த யோசேப்புடைய சகோதரர்களை பார்க்குறோம். அவங்க தான் உடனே என்ன செய்யுது, சோர்ந்து போய், இருதயம் சோர்ந்து போய், அவர்கள் பயந்து ஒருவரை ஒருவர் பார்த்து தேவன் நமக்கு இப்படி செய்தது என்ன சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். ஆத்துமாவிலே சோர்வு அடைகிறவர்கள் எப்பொழுதுமே கலங்கி கொண்டு இருப்பார்கள். பயமும் இந்த பாவமும் ஆத்துமாவிலே சோர்வை பெருக செய்து விடுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆத்துமாவிலே ஏற்படும் சோர்வு பழைய துக்க காரியங்களை நினைவு கூற செய்கிறது. முடிஞ்ச காரியமெல்லாம் மறுபடியும் எடுத்து பேசுவாங்க. இந்த ஆத்மாவில் சோர்வு வரும்போது கர்த்தர் செய்த நன்மைகளை மறந்து கர்த்தரை முறுமுறுப்பார்கள். இது ஆத்மாவில் வருகிற சோர்வாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதலாவது சரீரத்தில் ஏற்படுகிற சோர்வுகள், இரண்டாவது ஆவியிலே ஏற்படுகிற சோர்வுகள், மூன்றாவது ஆத்மாவில் ஏற்படுகிற சோர்வுகளை பற்றி நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க சோர்ந்து போன நிலையில் காணப்படலாம். நாம் தேவனை நோக்கி கூப்பிடும் போது அவர் சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். நம்முடைய தேவன் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவோ, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. ஒவ்வொருவரை நீ உயிர்ப்பிப்பீராக. இந்த லேசான உபத்திரவம் உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரமிது. உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரமிது. ஹல்லேலூயா. சோர்வு மட்டும் நமக்குள்ள வரக்கூடாது. அந்த சோர்வு வந்துருச்சுன்னா எல்லா வேலையும் நின்று போயிடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருபோதும் நாம் சோர்ந்து போக கூடாது. நாம் சோர்ந்து போன வேலையெல்லாம் கர்த்தர் நமக்கு பலனை தருகிறார். சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை அவர் பெருக பண்ணுகிறார். என் ஜனமே, இந்த வேலையிலும் கூட எத்தனை பேர் சோர்ந்து போய் நீ வந்திருக்கிறாய்? நீ சோர்ந்து போய் வந்திருக்கிறாய். நீ தேவ சமூகத்தில் நீ உட்கார்ந்து இருக்கிறபடியினால், நீ அவரில் அன்பு கூறும் போது, கர்த்தரை நீ தேடும் போது, உனக்குள் இருக்கிற சோர்வை அவர் நீக்கி விடுகிறார். கர்த்தர் உனக்கு பலனை தருகிறார். காண்டாமிருகத்தின் ஒத்த பலனை உனக்கு தந்து அவர் வழி நடத்துகிறார். கர்த்தர் நமக்கு பலன் தந்து சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 நாளாகமம் 14வது அதிகாரம் 11வது வசனத்தை ஒருவர் வாசிப்போம் சீக்கிரம். 2 நாளாகமம் 14வது அதிகாரம் 11வது வசனம். ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு. யாரதான் கூப்பிட்டாரா? கர்த்தரை. ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, கர்த்தாவே, பலம் உள்ளவனுக்காகிலும் பலம் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும், எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக உம்முடைய நாமத்தினாலே ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், நீர் எங்கள் தேவன். மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதையும் என்று, மனுஷர் உம்மை மேற்கொள்ள விடாதையும் என்றான். எவ்வளவு ஒரு ஜெபம், ஆசாவின் ஜெபம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் தாமே பலம் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது நம்ம கர்த்தருக்கு ரேசான காரியம். ஆகவே நாம் தேவ சமூகத்துல நாம் இருக்கிறது. ஆசா பாருங்க எப்படி ஜெபிக்கிறார்.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே எங்களுக்கு துணை நில்லும். நீங்க இங்க வாங்க, அவங்க சத்துருக்கிட்ட நீங்க துணை நின்றாதீங்க. வந்து உனக்கு யாருக்கும் உதவி செய்யறது உனக்கு ரேசான காரியம். நான் உண்மை ஆராதிக்கிறோம், நான் உம்முடைய பிள்ளை. அவங்க உண்மை ஆராதிக்காத ஜனம் இங்க வாங்க, எங்களுக்கு துணை நில்லுங்க. இந்த ஆசா பாருங்க, எவ்வளவு ஜெபத்தை பாருங்க. எங்கள் கர்த்தாவே எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தினால ஏராளமான இந்த கூட்டத்தை நம்பி வந்திருக்கிறோம். எனக்கு நடக்கவே சக்தி இல்லை, பேசவே சக்தி இல்லை. இந்த கூட்டத்தை இங்க எதுக்க போறோம் எனக்கு தெரியாது. ஆனா நீங்க பார்த்துக்குங்க. அப்படியே வந்து இந்த ஜபத்துல பாருங்க, கர்த்தருடைய கரத்துல கொடுக்கறத நம்ம பார்க்கிறோம். அவருடைய நாமத்தை சொல்லிட்டான். நாமத்தை சொன்னா அவர் செஞ்சுதான் ஆகணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த நாளிலும் கூட நாம் பலன் இல்லாதபடி நாம் வந்திருக்கலாம். பலனை தந்து வழி நடத்துகிற தேவன் நம்முடைய தேவன் தான். மனுஷன் தர முடியுமா? ஒரு ஆறுதலான வார்த்தையை யாராவது ஒரு 100க்கு ஒரு ஆளு தான் நாம் பார்க்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவங்க இருக்கிற பலனையும் குறைச்சிருவாங்க. ஒரு வார்த்தை சொன்னா போதும். இந்த நாவு பட்டயம் என்று வேதம் சொல்லுது. சோர்வு ஆகிரும், உடைஞ்சு போயிடும் இந்த இருதயமெல்லாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சோர்வு ஆக்கிடுவாங்க மனுஷர். தேவன் ஒருவரே நமக்கு பலனை தருகிற தேவனாய் இருக்கிறார். 4வது நாம் பார்க்கிறோம், சோர்வு ஏன் உண்டாகுது? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த சோர்வை உண்டாக்குறது யாரு? அதாவது நீங்க தெரியுமா உங்களுக்கு? சோர்வை உண்டாக்குறது யாருடைய வேலை? பிசாசுடைய வேலை. பிசாசினால் சோர்வு வருகிறது. 4வது பிசாசினால் சோர்வு வருகிறதை பார்க்கிறோம். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 18வது வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது, மார்க்கு எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 18வது வசனம். அது அவனை எங்கே பிடித்தாலும் அங்கே அவனை அலக்களிக்கிறது. பாத்தீங்களா? அங்கே அவனை அலக்களிக்கிறது. அப்பொழுது அவன் நுரை தள்ளி பல்லை கடித்து சோர்ந்து போகிறான் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இது ஒரு சோர்வு. வந்து பிசாசு பிடித்தவர்களை நான் பார்க்கும்போது தெரியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எவ்வளவு அலக்களிப்பு. ஒரு சில குட்டி பிசாசு இருக்கும். சின்ன ஒரு ஜபம், சின்ன பிள்ளைய கூட ஜபம் பண்ணா அது ஓடிடும் பயந்து. ஆனா இது ஜாதி பிசாசு. இப்ப நம்ம வாசிக்க கேட்ட இந்த வசனத்துல இது ஜபத்தினாலும் உபவாசத்திலும் என்று வேற எதுக்கும் போகாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது பாருங்களேன், வந்து பல்ல கடித்து சோர்ந்து போகிறான். இந்த பிள்ளையுடைய தகப்பன் சொல்றாரு, வந்து சோர்ந்து போகிறான், பார்க்கவே முடியல. இயேசுவிடம் வருதை நாம் பார்க்கிறோம். அவர் விடுவிக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் இவனுக்கு இறங்கி விடுவிக்கிறத பார்க்கிறோம். பல விதத்தில் பிசாசு மனிதனை பாவத்தில் அடிமைப்படுத்தி சோர்வு படுத்துகிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிசாசு எதுல சோர்வு படுத்துகிறான்? பலவித பாவங்கள் இருக்கு. அது ஒவ்வொன்றா சொல்லுங்க பார்ப்போம். எத்தனோ இருக்கு. யார் இருக்கிறதே கொஞ்சம் பேர் சொல்லுங்க, வெக்கப்படாம சொல்லுங்க பார்ப்போம். பிசாசு எந்தெந்த பாவத்தில் ஒரு மனிதனை அடிமைப்படுத்தி அவனிடம் இழுத்துக் கொள்கிறான். இந்த பாவமே பாருங்க வந்து சோர்வு உண்டாகும். சோர்வு படுத்திடுவான் பிசாசினால் உண்டாகிற சோர்வை பற்றி நாம் பார்க்கிறோம். சொல்லுங்க. 1, குடிப்பழக்கம். ஓவர் குடி வந்த உடனே ஏதாவது மரணம் உண்டாகுது. 2வது சேதம். குடிச்சு போட்டு எங்கிட்டாவது கல்லை பார்த்து பேசுவான் பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்கிட்டாவது விழுந்து சேதமாகிரும். சரீரத்திலையும் காயங்கள். வந்து அந்த குடிப்பழக்கம் 1, அது பிசாசுடைய கிரியைகள். 2வது பீடி சிகரெட்டு, மூக்குப்பிடி, வெத்தலை பாக்கு. பல்ல ஆண்டவர் நல்ல சாப்பாடு உணவு சாப்பிட்றது கொடுத்தா வந்து அது நாசம் பண்ணி பாருங்க. நம்ம போகிறோம் வந்து அது நிமித்தம் பல்லும் சூத்த விழுந்துடும். எந்நேரமும் கிளவிகளை நீங்கள் பார்த்தா தெரியும். பொட்டனை மாதிரி வச்சு கெட்டி வச்சுக்குருவாங்க. எந்நேரமும் வெத்தலை பாக்கு அதில் வச்சு மெண்டுக்கிட்டே இருக்குங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே பல இது இருக்கு. அது அடிமை. அது இல்லைன்னா அவங்க சாப்பாடு கூட வேணாம். அதில் அடிமையா இருக்கு. மூக்கு எதுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கார்? வந்து அவ்வளோ அசுத்தத்தை எடுக்கலாம் மூக்குல இருந்து. அவ்வளோ மூக்குப்பிடியை வந்து உறிஞ்சி வந்து ரட்சிக்கப்பட்ட பிள்ளை அப்படி இருக்காங்க. சொல்லவே கவலையா இருக்கு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு இடத்துல நடந்த சம்பவம்,
அது வயது அவங்க இல்லை, மறைச்சிட்டாங்க. 80 வயசுக்கு மேலே மறைச்சிட்டாங்க. நான் சொல்கிறது ஒரு 65 வயசு இருக்கும் அவங்களுக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நடந்த சம்பவம். சர்ச்சுக்கு வருவாங்க, ஞானஸ்தானம் எடுத்திருக்கு. இது அதுக்கு அதுலேருந்து அடிமையாக இருக்குது. மூக்குப்பொடியிலேருந்து அடிமையாக இருக்குது. நம்ம சபையில் யாரும் மூக்குப்பொடி போடுற மாதிரி தெரியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த மூக்குப்பொடி டப்பாவில் வந்து டக்குன்னு எடுத்து அப்படியே உறிஞ்சிரும். ஆலயத்துக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடியே எவ்வளோ உரியணுமோ பாத்ரூமுக்குள்ளே போய் உறிஞ்சிட்டு உட்காந்துரும். அது பாட்டுக்கு இடையில எந்திரிச்சு போகும். மூக்குப்பொடி போடுறதுக்காக தான் எந்திரிச்சு போயிருக்கு. அதில் ஒருத்தன் கவனித்தான், விளையாட்டு பையன் நடந்த சம்பவம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வந்து அங்கே அந்த மூக்குப்பொடியில் வத்தல் பொடி இருக்கு பாருங்க, வத்தப்பொடியை அதை கலந்து வச்சுட்டேன் அந்த பையன். அது நல்லா ஆவலோட வந்து எடுத்து சர்ன்னு உறிஞ்சிச்சு. இருமே உயிரே போக தெரிஞ்சிச்சு. இருமே வந்து அது ரசிக்கப்பட்ட பிள்ளை தான் கோபம் வந்துருச்சு. அது பாட்டுக்கு வாயில் வந்தது அன்னைக்கு தான் தெரியும். ஜென்ம சுபாவம் ஞானஸ்தானம் எடுத்திருக்கு, ஆனால் என்ன போகலை, ஜென்ம சுபாவம் போல. அது பாட்டுக்கு வயது வார்த்தை தான் உயிர் போகிற மாதிரி ஆயிடுச்சு. வந்துட்டு கடைசிக்கு ஐயோ நம்மளை எதுவும் வைவாங்கணும்னு இந்த பையன் வந்து தெரியாத மாதிரி ஆள் ஐயா ஒன்றும் தப்பு பண்ணாத மாதிரி உட்காந்துக்கிட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே அப்படியே அடிமையாக இருக்கிறத அதுக்கு பிறகு விட்டுச்சா? விடலை. அந்த பிசாசு பாருங்க வந்து அப்படி அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். மூன்றாவது நாம் பார்க்கிறோம் கஞ்சாவுக்கு அடைக்கலமாக இருக்காங்க. கஞ்சாவுக்கு அடிமை உள்ளவங்க தாயே தகப்பனும், யார் வந்தாலும் அவ்வளோதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுக்காக உயிரை கூட கொண்டுருவாங்க. அந்த அளவுக்கு இந்த கஞ்சா ஒரு மனிதனை அடிமைப்படுத்தி வைக்குமா. 4வது செல்போனு தேவனுடைய பிள்ளைகளும் ரசிக்கப்படாதவங்களும் வச்சிருக்கிறாங்க. வந்து அநேகர் பார்த்தா கெட்டின பொண்டாட்டியை கூட என்னன்னு பார்க்க மாட்டாங்க. செல்போனு தான் அவங்களுக்கு கெட்டின பொண்டாட்டி மாதிரி என்ன செய்கிறாங்க, எந்நேரமும் தாளாட்டிக்கிட்டு எந்நேரமும் இரவும் பகலும் பிசாசு தூக்கத்தை கெடுக்கிறான். நல்லா விழித்திருந்து ஜெபம் பண்ணாங்கன்னா ஜெபம் கிடையாது. வந்துட்டு அதுக்கெல்லாம் சோறு தூக்கமாக வருதுன்னு தூங்கிடுவாங்க. ஆனால் அந்த செல்போனு ஒரு மனிதனை இந்த நாட்களில் அவ்வளோ அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது. இதுவும் பிசாசுடைய வந்து ஒரு பகுதியாய் இருக்கிறது. எசேக்கியேல்ல நான் வாசிக்கிறோம். செல்போன் இப்போ தான் வந்து பார்த்துருக்காங்க. அந்த 6000 வருஷத்துக்கு முன்பாகவே எசேக்கியேல்ல வந்து சொல்லப்பட்டிருக்கு. இந்த செல்போனை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த செல்போன் ஒரு மனிதனை எந்த லெவலுக்கும் இழுத்துட்டு போயிடும், அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். 5வது விபச்சார பாவம் என்று பார்க்கிறோம். 6வது உலகத்தில் உள்ள பல பாவங்களின் மனிதனை அடிமைப்படுத்தி பிசாசு வைத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இவைகள் எல்லாம் ஒரு மனிதனுக்கு சோர்வை கொண்டு வந்து அவனிடமாய் வைத்து கொள்ளுகிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முடிவிலை மரணத்தை கொண்டு வருகிறது. பாவத்தின் சம்பளம் மரணம். ரோமருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 23வது வசனத்துல பார்க்கிறோம். பாவத்தின் சம்பளம் மரணம் என்று வாசிக்கிறோம். ஒருபோதும் வந்து இந்த இப்ப நம்ம கேட்ட இந்த பழக்கங்கள்லாம் ஒரு மனிதனுக்கு ஜீவனை ஒருபோதும் கொண்டு வராது. இந்த பாவம் செய்யவும் சுகமாத்தான் இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வந்து அடுத்து மரணத்தை கொண்டு வரும் என்று வேதம் சொல்லுகிறது. சோர்வை உண்டாக்கும். எப்படிப்பட்ட அந்த பாவம்லாம் சோர்வை உண்டாக்கும். இந்த பாவத்தெல்லாம் மனப்பூர்ணமாக செஞ்சுட்டு சாகும் போது கெட்டின மனைவியை மறந்து எத்தனோ பேர் ஜாலியாக அந்த பாவத்திலிருந்து கடைசியாக ரத்தம் சரீரத்தில் ஐயோ நடக்கவே பலன் இல்லை கெட்டின மனைவிட்ட சரீரமெல்லாம் வியாதியை கொண்டு வந்துட்டு கடைசி கெட்டின மனைவியை நோக்கி வரேன். அதில் ஒரு இறக்கப்பட்ட மகராசி சரி இப்பயாவது வந்தையேன்னு சேர்த்துக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொன்றும் வந்து அடித்து விரட்டி விட்டுருது. இப்போதான் உனக்கு கண்ணு தெரியுது அங்கிட்ட போய் சான்னு சொல்லி பார்க்குறோம். இந்த சொல்லப்பட்ட அந்த பாவமெல்லாம் ஆண்டவர் பேசுகிறார். மனம் திரும்பாம இருக்கும்போது அது மரணத்தை கொண்டு வருது என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த பாவம் ஒரு மனிதனை சோர்வு உண்டாக்கி ஆவிக்குரிய வாழ்க்கையை கெடுத்து கர்த்தரை விட்டு பிரிந்து போக பிசாசு பண்ணுகிறான். தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்குள் இந்த சோர்வின் ஆவிக்கு இடம் கொடுக்க கூடாது. பல காரியங்களை குறித்து நீங்கள் சோர்ந்து காணப்படலாம். இந்த வேளையில் கர்த்தரை நோக்கி நீ உண்மையாக நீ கூப்பிட்டால் உனக்கு கர்த்தர் பலனை தந்து உன்னை தூக்கி எடுத்து உன்னை விடுவிக்க என் தேவன் வல்லமையுள்ளவர். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுக்கிறார். சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 5வது சோர்வு நீங்க நாம் என்ன செய்ய வேண்டும்?
கர்த்தருக்கு நாம் காத்திருக்க வேண்டும். ஐயோ சோர்வா இருக்கே வருஷம் முழுவதும் சொல்றோம், அதுக்கு என்ன? அதை நம்ம ஒருபோதும் பார்க்கறதே கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சோர்வு நமக்கு அடிக்கடி வருதா, அதுக்கு என்ன நிவாரணம், அதை நாம் பார்க்கணும். கர்த்தருக்கு நாம் காத்திருக்க வேண்டும், அதுதான் நமக்கு. அதை விட வேற ஒன்றும் செய்ய முடியாது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 40வது அதிகாரம் 31வது வசனத்தை நான் வாசிக்கும் போது, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 40வது அதிகாரம் 31. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து, வாசிங்க. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து. கர்த்தர் காத்திருக்கீங்களா இல்லையா? இருக்கணும். தாவீதுக்கு மேலையா? தாவீது ஒரு ராஜா, அவருக்கு பல பிரச்சனைகள் இருக்கும். அவரே என்ன செஞ்சாரா, என் ஆத்மாவே கர்த்தரையே நோக்கி அமர்ந்துரு, அவர் சொன்னாரா இல்லையா? 62வது சங்கீதத்துல பார்க்கிறோம். ஆகவே கர்த்தருக்காக காத்திருக்கிறவர்கள் எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. கர்த்தருக்காக காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள். நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். அதென்ன ஓடினாலும் நடந்தாலும்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதை பற்றி விரிவாக ஒரு நாளைக்கு நாம் பார்க்கலாம். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். யாரு? நம்ம கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் தான். எப்படிப்பட்ட சோர்வு வந்தாலும் அவங்க சோர்ந்து போக மாட்டாங்க. ஏன்னா கர்த்தருக்காக காத்திருக்காங்க. அன்றாடு உங்களுக்கு வேண்டிய பலனை தேவ சமூகத்திலிருந்து இருக்கும்போது கர்த்தர் நமக்கு தருகிறார். ஆகவே அன்றாடு அந்தந்த நாளுக்குரிய பலனை தேவ சமூகத்தில் காத்திருக்கும் போது காண்டாமிருகத்தின் ஒத்த பலனையும் அவர் தந்து வழி நடத்துகிறார். நாம் ஆபத்து காலத்தில் நாம் சோர்ந்து போகும்போது பலனை இழந்து விடுகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆபத்து காலம் ஒவ்வொரு மனிதனுக்கும் நிச்சயம் வரும். அப்படி ஆபத்து காலம் வரும்போது ரட்சிக்கப்படாதவங்க சொல்லுவாங்க, நேரம் சரியில்லைப்பா, என் வீட்டு நேரமே எனக்கு நேரம் சரியில்லை, இதைத்தான் சொல்லுவாங்க. ஆபத்து காலத்தில் நாம் சோர்ந்து போகும்போது நம்முடைய பலனை இழந்து விடுகிறோம். அப்ப நம்முடைய பலன் குறையக்கூடாது. தேவ சமூகத்திலிருந்து அன்றாடுக்குரிய பலனை பெற்றுக்கொள்ளணும். நாம் கர்த்தருடைய பாதத்தில் காத்திருக்கும் போது புது பலன் அடைகிறோம். கர்த்தருடைய சமூகத்தில் நாம் காத்திருக்கும் போது எல்லாம் சோர்வுகளும் நீங்கி போகிறது. சங்கீத புஸ்தகம் 27வது சங்கீதம் 14வது வசனத்தை நாம் பார்க்கும்போது, சங்கீத புஸ்தகம் 27வது அதிகாரம் 14வது வசனம். கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். வாலிப பிள்ளைகள்லாம் நோட் எடுத்து எழுதணும். எழுதி நீங்க ஆசை போறணும். வீடுகள்ல போய் இந்த மறுபடியும் இந்த வார்த்தைகளை நீங்க கொண்டு வரணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்பதான் இந்த வார்த்தை உங்களோடு பேசும். கர்த்தருக்கு காத்திரு. யாருக்கு காத்திருக்கணுமா? கர்த்தருக்கு. கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாயிரு. திடமனதாயிரு. கர்த்தருக்கே காத்திரு. கர்த்தருக்கே காத்திரு என்று வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படிப்பட்ட சோர்வுகள் வந்தால் நீ திடமனதாய் தேவ சமூகத்தில் இருந்து காத்திருக்கும் போது கர்த்தர் உனக்கு புது பலனை அவர் தருவார். நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பாதத்தில் அனுதினமும் காத்திருந்து மிகுந்த பொறுமையோடு ஜெபிக்கும் போது நம் ஜெபங்களை கர்த்தர் கேட்கிறார். இந்த ஜெபத்தினால் நமக்கு பலன் அடைகிறது. சங்கீத புஸ்தகம் 40வது சங்கீதம் 1வது வசனத்துல நாம் பார்க்கிறோம், கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். உடனே காத்திருக்கணுங்க. காத்திருக்க உடனே கேட்ட உடனே தரணும் நம்ம நினைக்க கூடாது. உடனே கேட்ட தருவார். அப்ப தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நாம் தகுதியா இருக்கிறோமா? அதுக்குதான் இந்த காத்திருக்கிற காலத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். உன்னை தகுதிப்படுத்தணும், உன்னை ஸ்திரப்படுத்துவார் ஆண்டவர். தேவனுடன் நெருங்கி வரணும். தேவ சமூகத்துல நீ காத்திருக்க வேணும். காத்திருக்கிறவர்கள் தான் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுகிறார்கள். புது பலனை ஆண்டவர் தருகிறார். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். ஹல்லேலூயா. என் கூப்பிடுதலை கேட்டார். நம்மளை கூப்பிடுதலை கேட்பாரா இல்லையா? கேட்பார். உண்மையாக நீ கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது அவர் நம்முடைய சத்தத்தை அவர் கேட்பார்.
என் மீட்பர் உயிரோடிருக்கையிலே எனக்கு என்ன குறைவுண்டு நீ சொல் மனமே. என் மீட்பர் உயிரோடிருக்கையிலே எனக்கு என்ன குறைவுண்டோ நீ சொல் மனமே. கவலைகள் தீர்ப்பார், கண்ணீர் துடைப்பார், கடைசி மட்டும் கைவிடா இருப்பார். கவலைகள் தீர்ப்பார், கண்ணீர் துடைப்பார், கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார். பாவ மன்னிப்பளிப்பார், பாக்கியம் கொடுப்பார், பரமபதவேனும் என்னை எடுப்பார். என் மீட்பர் உயிரோடிருக்கையிலே எனக்கு என்ன குறைவுண்டோ நீ சொல் மனமே. ஹல்லேலூயா. நம்முடைய மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அவர் நம்மளை வந்து பார்க்கிற தேவனாய், நம்மை காண்கிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் கர்த்தருக்காக காத்திருக்கும் போது தேவன் நம் மத்தியிலே பெரிய பெரிய காரியங்களையும் அதிசயங்களையும் அவர் செய்கிறார். ஆறாவது நாம் பார்க்கிறோம், கிறிஸ்து இயேசுவையே நாம் நினைக்க வேண்டும். யாரை நினைக்கணுமா? நம்ம கிறிஸ்து இயேசுவையே நாம் நினைக்க வேண்டும். எபிரெயருக்கு எழுதின நிருபம் மொத்தம் 7 காரியம் இருக்கிறது. ஆறாவது நான் வந்துட்டோன்னு ஒரு காரியம் இருக்கு. கடைசியில் நான் கேட்பேன், நீங்க வரிசையாக சொல்லணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எபிரெயருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் 2வது வசனமும் 3வது வசனமும் வாசிப்போம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் நம்ம ஏதாவது ஒன்று சொல்லிட்டாங்க நமக்கு அவமானம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த நாளில் உங்களுக்காவது பரவாயில்ல, நாங்கள் ரட்சிக்கப்பட்ட சபைகளில் இப்போ 20 வயசு 18 வயசு இருக்கும். சின்ன வயசுலும் பெரிய ஆளுகளையும் அந்த பாஸ்டர் என்ன சொல்லுவார், பேர் சொல்லி கூப்பிடுவார். உன் தலைகளை உயர்த்துங்கள் இருக்கு, நீ தலையை கவுந்துக்கிட்டு இருக்க சொல்லி பேர் சொல்லி சொல்லுவார். பாருங்க, அந்த அப்பெல்லாம் என்னடா இப்படி பேர் சொல்றாருன்னு எல்லாருக்கும் முன்னாடி அவமானமா போச்சே. சர்வ வல்லமையில் வருங்க அவர். பாருங்க, அவமானத்தை கூட எண்ணாம நமக்கு நல்லதுதான் சொல்றாங்க ஊழியக்காரங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப நல்லதுதான் சொல்றாங்கன்னு ஏற்றுக்கொண்டோம் அந்த நாளில். இப்பெல்லாம் ஒன்றும் சொல்லவும் முடியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நாம் தொடர்ந்து வாசிப்போம். சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. நம் ஜீவியத்தில் நம் வாழ்க்கையில சோர்வு அப்பப்ப வரும்போதெல்லாம் இயேசு கிறிஸ்துவை நீ நினைக்க வேண்டும். அவர் சென்ற வழிகளை நினைக்க வேண்டும். அவர் எத்தனோ விதத்துல அவமானத்தையும் அவர் சகித்தார். அதை நாம் நினைக்கும் போது அந்த உன்னதம் உள்ள தேவனுங்க, நம்ம கீழானவர்கள், அவர் உன்னதத்துல வாசம் செய்கிறவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் எங்க தான் இருக்காரு சொல்லுங்க? இந்த பார்க்கிற மேகத்திலேயே இருக்காரு? அவர் எத்தனை மேகம் இருக்கு சொல்லுங்க பார்ப்போம். இப்ப பார்க்கறது ஒரு மேகம் நான் நினைக்கிறேன், அதுக்கு மேல ஆண்டவர் இருக்காரு. அல்ல, வேத வசனம் சொல்லுது எத்தனோ மேகங்களுக்கு மேலாக தேவனுடைய சிங்காசனம் காணப்படுகிறது என்று கடந்த நாட்களில் நம்ம பார்த்தோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே அந்த உன்னதமான தேவன் இந்த பூமிக்கு, இந்த தாழ்வான இடத்துக்கு இறங்கி வர்றதுக்கு தன்னை தாழ்த்தி தான் வந்தாராம். ஒரு பிரதமர் வராருன்னா அந்த வேம்பாருக்கு வர முடியுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பெரியசாமிபுரம், சின்ன சின்ன கன்னிராஜபுரத்துக்குலாம் வர முடியுமா? பெரிய பெரிய ஊருக்கு தான் வருவார். சென்னையில் வருவார், கோயம்புத்தூர் வர்றது கூட ஒரு அரிது தான். பாருங்க, அப்படிதான் வருவாங்க. மனுஷனுக்கு இந்த இதுனா நம்ம சர்வ வல்லமை உள்ளவர். இந்த தாழ்வான இடத்துக்கு வரணும்னா அவர் பரிசுத்தம் உள்ள தேவன். அவர் தன்னை தாழ்த்தி தான், சரி நம்ம போவோம், நம்ம பிள்ளைய தானே சொல்லிட்டு கொஞ்சம் இறங்கி தன்னை தாழ்த்தி தான் இறங்கினார் என்று சங்கீத புஸ்தகத்துல நாம் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நாம் இந்த வேளையிலும் கூட எப்படிப்பட்ட நினைவு உடையவர்களாய் இருக்கிறோம்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய நினைவுகள் எப்படி இருக்கிறது என்று நம்மை நாம இந்த வேளையில ஆராய்ந்து பார்ப்போமாக. நாம் அனுதினமும் கிறிஸ்து இயேசுவை
நினைக்க வேண்டும். நாம் அவரை நாம் சிந்திக்க வேண்டும். இந்த நாளில் அநேக வீணானவைகளையும் கர்த்தருக்கு பிரியம் இல்லாதவைகளையும் நினைக்கிறபடியினால் பிசாசானவன் பல தடைகளை உண்டு பண்ணுகிறான். நமது வழிகளை தவறான திசைகளுக்கு திருப்புகிறான். நாம் தாறுமாறானவைகளை நாம் சிந்திப்பதினால் பல நஷ்டங்களையும் சேதங்களையும் பாடுகளையும் அனுபவிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்து இயேசுவை எத்தனை பேர் நாம் இந்த வேளையில நாம் நினைக்கிறவர்களாய் நாம் காணப்படுகிறோம். கிறிஸ்து இயேசுவை நாம் சற்று நேரம் நினைக்கும் போது அவர் நமக்காக சிலுவையிலே பட்ட பாடுகளை நாம் நினைக்க வேண்டும். நாம் எத்தனை பேர் அதை அனுதினமும் நாம் நினைக்கும் போது நாம் பாவம் செய்ய தோணாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் அவருடைய அன்பை நினைவு கூற வேண்டும். இந்த அன்பின் தேவன் நமக்குள் இருக்கும்போது இந்த தீய சக்தியும் நம்மை ஒருபோதும் நம்மை மேற்கொள்ள முடியாது. கர்த்தர் நம்முடைய பலனாய் இருக்கிறார் என்று தாவீது ராஜா சொல்லுகிறார். சங்கீத புஸ்தகம் 118வது சங்கீதம் 14வது வசனத்துல பார்க்கிறோம். கர்த்தர் என் பலனும் என் கீதமும் ஆனவர், அவர் எனக்கு ரட்சிப்பும் ஆனவர் என்று வாசிக்கிறோம். சங்கீத புஸ்தகம் 18வது சங்கீதம் 1வது வசனத்துல என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன் என்று நாம் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த வேளையிலும் கூட நாம் பார்க்கிறோம். 6வது என்ன? கிறிஸ்து இயேசுவை நாம் நினைக்க வேண்டும். கடைசியாக 7வது விசுவாச ஆவியின் நிறைவினால் சோர்வு உண்டாகுது என்று கூட நாம் வாசிக்கிறோம். 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 16வது வசனம். சீக்கிரம் எடுத்து வாசிங்க. 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 16வது வசனம். விசுவாச ஆவியின் நிறைவினால் சோர்வு நீங்குகிறது என்று நாம் பார்க்கிறோம். வராது, சோர்வு நீங்குகிறது என்று பார்க்கிறோம். விசுவாச ஆவியின் நிறைவினால். அதனால ஆராதனை பகுதியில தேவ ஆவியினால் நிரப்பப்படுங்க. கரங்களை தட்டி தட்டி நீங்க ஸ்தோத்திரம் பண்ணீங்கன்னா பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை உங்கள் மேல் ஊற்றுவார். ஆகவே விசுவாச ஆவியின் நிறைவினால் சோர்வு நீங்குகிறது, நீங்கி விடுகிறது என்று நாம் பார்க்கிறோம். வாசிங்க. ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. யார் சொல்ற அந்த வார்த்தைய? அப்போஸ்தலராகிய பவுல் சொல்றார். நாங்க சோர்ந்து போக மாட்டோம். பிசாசு வந்தாலும் பிசாசை வேற யாராவது பாரு, போ, ஓடு, நான் தேவனுடைய பிள்ளை, ஒருபோதும் என்னை நீ சோர்வுபடுத்த முடியாது. அவங்க அவரு பவுல் சொல்றாரு, நாங்க சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. அதான் பெருக்கு மனசு படிச்சிருக்காரு. உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. ஹல்லேலூயா. இந்த உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் வளர்ச்சி அடையணும். ரட்சிக்கப்பட்டுட்டோம், ஞானஸ்தானம் எடுத்து தேவனோடு உடன்படிக்கை பண்ணிட்டோம். ஏன்னா இன்னும் சப்பானியா இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே பிறந்த குழந்தை மாதிரி பவுல் சொல்றாரு, வருஷம் முழு பாலவே குடிச்சிட்டு இருக்கக்கூடாது. ஆகவே நீங்க என்ன செய்யணும்? பலமான ஆகாரத்தை புசிக்கிறவர்களாக நீங்க பலப்படணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாளுக்கு நாள் ஆவிக்குரிய மனுஷன் வளர வேண்டும். ரட்சிக்கப்பட்ட நாம் முன் இருந்த பழைய மனுஷனை கலைத்து போட வேண்டும். ஞானஸ்தானம் எடுத்த பிறகு கிறிஸ்துவை நாம் தரித்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் அச்ச அடையாளங்களை நம் சரீரத்திலே நாம் தரித்து கொள்ள வேண்டும். நமக்குள் ஆவியின் நிறைவும் நமக்குள் வரும்போதே உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. ஆகவே ஆவியின் நிறைவினால் சோர்வு நீங்கி சுக வாழ்வு நாம் பெறுகிறோம். கர்த்தர் நம்மளை பலப்படுத்துகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுவரைக்கும் நாம் பார்த்தோம். சொல்லுங்க பார்ப்போம். ஒன்று என்னது? சரீரத்தில் ஏற்படுகிற சோர்வுகள். இரண்டாவது ஆத்மாவிலே ஏற்படுகிற சோர்வுகள். மூன்றாவது, இரண்டாவது தான் ஆவியில ஏற்படுகிற சோர்வுகள். மூன்றாவது ஆத்மாவில் ஏற்படுகிற சோர்வுகள். நான்காவது பிசாசினால் ஏற்படுகிற சோர்வுகள். 5
சோர்வு நீங்க கர்த்தருக்காக காத்திருக்க வேண்டும். ஆறாவது, சோர்வு நீங்க கிறிஸ்து இயேசுவை நினைக்க வேண்டும். ஏழாவது, நிறைவினால் சோர்வு நீங்கிவிடும். விசுவாசத்தின் வார்த்தைகளை நாம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். இந்த 7 காரியமும் சுருக்கமா, ரொம்ப சுருக்கமா தான் நாம் பார்த்திருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்கு கொடுக்கப்பட்ட டைமே அவ்வளவுதான். ஆகவே விரிவாக 100 நாளைக்கு நாம் பார்க்கலாம். ஆகவே சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் என்று நாம் பார்க்கிறோம். பலன் எவைகளின் மூலமாய் வெளிப்படுகிறது என்று கடைசியா நம்ம சுருக்கமா நாம் பார்க்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பலனை நாம் கிடைக்கிறதுக்கு எதுனால இந்த பலன் நமக்கு கிடைக்குது? வசன ஆதாரத்தோட நாம் பார்க்கலாம். தேவ பலனை பெற நாம் என்ன செய்ய வேண்டும்? 1, கர்த்தரை துதிப்பதின் மூலமாக தேவ பலன் கிடைக்குது. நீங்க எழுதி வச்சு வீடுகளில் பார்த்துக்குங்க. சங்கீத புஸ்தகம் 84வது சங்கீதம், 84வது சங்கீதம் 4வது வசனமும் 7வது வசனத்திலையும் நாம் பார்க்கிறோம். கர்த்தரின் துதிப்பதின் மூலமாக தேவ பலன் கிடைக்குது. 2வது, ஊக்கமான ஜெபத்தின் மூலமாக பலன் கிடைக்குது. யாக்கோபு 5வது அதிகாரம் 16வது வசனம். 3வது, விசுவாசத்தின் மூலம் பலன் கிடைக்குது. எபிரெயருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரம் 33, 34 நாம் பார்க்கின்றோம். 4வது, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருக்கும்போது பலன் கிடைக்கிறது. நெகேமியா 8வது அதிகாரம் 10வது வசனம். 5வது, கர்த்தரை பாடுவதின் மூலமாக பலன் கிடைக்குது. அதனால தான் பாடல் பகுதியில் கரத்தை தட்டி நீங்க படிங்கன்னு சொல்றது. சங்கீத புஸ்தகம் 81 1வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம். 6வது, சோர்ந்து போகாமல் நாம் இருந்தால் தேவனுடைய பலன் நமக்கு கிடைக்கும் என்று நீதிமொழிகள் 24:10 வாசிக்கிறோம். 7வது, சிலுவையை பற்றிய உபதேசத்தின் மூலமாக பலன் கிடைக்குது. 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 18வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம். 8வது, பரிசுத்தம் மூலமாக பலன் கிடைக்குது. யோபின் சரித்திரம் 17வது அதிகாரம் 9வது வசனத்துல பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 9வது, நம்பிக்கை மூலம் பலன் கிடைக்குது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 30வது அதிகாரம் 15வது வசனத்துல பார்க்கிறோம். 10வது, கர்த்தருக்கு காத்திருப்பதின் மூலம் பலன் கிடைக்குது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 40வது அதிகாரம் 31வது வசனத்துல நாம் பார்க்கிறோம். 12வது நாம் பார்க்கிறோம், வேத வசனம் நம்மில் நிலைத்திருப்பதின் மூலம் பலன் கிடைக்குது. 1 யோவான் 2வது அதிகாரம் 14வது வசனம். 13, ரட்சிப்பினால் பலன் கிடைக்குது. சங்கீத புஸ்தகம் 140வது சங்கீதம் 7வது வசனம். 14வது, பரிசுத்த ஆவியினால் பலன் கிடைக்குது. அப்போஸ்தலர் நடபடிகள் 1வது அதிகாரம் 8வது வசனம். 15வது, வசனத்தை கை கொள்ளுவதின் மூலம் பலன் கிடைக்குது. சங்கீத புஸ்தகம் 19வது சங்கீதம் 1வது வசனம். 16வது, கடினமான உபதேசத்தின் மூலமாக பலன் கிடைக்குது. எபிரெயருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 12வது வசனமும் 14வது வசனத்திலையும் வாசிக்கிறோம். 17வது, ஞானஸ்தானத்தின் மூலமாக பலன் கிடைக்குது. நீதிமொழிகள் 24:5. 18வது, கிருபையின் மூலமாக பலன் கிடைக்குது. 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 1வது வசனம். 19வது, வேத வசனத்தின் மூலமாக பலன் கிடைக்குது. எபேசியர் 6வது அதிகாரம் 10வது வசனம். 20வது, சுவிசேஷத்தின் மூலமாக பலன் கிடைக்குது. ரோமருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 16வது வசனத்துல பார்க்கிறோம். 21வது நாம் பார்க்கிறோம், நமது பலியை கர்த்தருக்கு முன்பாக நேராக்கும் போது பலன் கிடைக்கிறது. 2 நாளாகமம் 27வது அதிகாரம் 6வது வசனத்துல நாம் பார்க்கிறோம். கடைசியாக 22வது, கர்த்தர் நமது பலனாயிருக்கிறார். சங்கீத புஸ்தகம் 18வது சங்கீதம் 1வது வசனம். ஆகவே நீங்க வீடுகளிலிருந்து இந்த வசனங்கள்லாம் வாசித்து பாருங்க. இந்த வாசிக்கும் போது கர்த்தர் நம்மள மாதிரி மனுஷருக தான், அவங்க தான். தாவீது நம்மள மனுஷர் தான். அவங்கெல்லாம் பாருங்களேன், ஒவ்வொரு ஊழியர்களும் தீர்க்கதரிசிகளும் மனுஷர்கள் தான். அவங்களும் ஒரு நேரத்தில் சோர்ந்து போனார்கள். சோர்ந்து போன வேலையெல்லாம் தேவ சமூகத்துல காத்திருந்து தேவனுடைய பலனை பெற்று கொண்டார்கள். நாம் வாழ்க்கையில ஒவ்வொரு குடும்பங்களிலும் உனக்கு சோர்வு வருதா, நீ திடமனதா இரு. நம்முடைய தேவன் வல்லமை உள்ளவர்.
உலகத்தில் உள்ளவனிலும் நம்மில் இருக்கிறவர் பெரியவர். கர்த்தர் உனக்கு பலனை தருவார். நீ எதையும் குறித்து நீ கவலைப்படக்கூடாது. திடனற்று நீ போகக்கூடாது. நீ சோர்ந்து போன வேலையெல்லாம் தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து தேவ சத்தத்தை நீ கேட்க நீ கவனமாயிருந்து கர்த்தர் உனக்கு பலன் தரும் வரை வேத வாசிப்பிலும் ஜெபத்திலும் நீ நிலைத்திருக்கும் போது கர்த்தர் உன்னை திடப்படுத்துவார். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுக்கிறார். நீ எந்த காரியத்தை நினைத்து நீ சோர்ந்து போகிறாயோ அதை தேவ சமூகத்தில் வைத்து நீ அவரை நோக்கி பார். என் ஆத்மாவே கர்த்தரையே நோக்கி அமர்ந்திரு என்று தாவீது ராஜா சொன்னாரே. இந்த கடைசி நாட்கள்ல நீ சோர்ந்து போய் திடனற்று போய் உன்னை வலிவி பிசாசு அவனிடமாக சேர்த்து கொள்ள இப்படிப்பட்ட சோர்வை அவன் கொடுப்பான். நீ சோர்ந்து போக கூடாது. யோபுக்கு வந்த சோர்வு அவ்வளவு வந்தது. ஆனா யோபு சோர்ந்து போகவில்லை. ஒருவர் இருக்கிறார், அவருக்கு தெரியாம தலையில இருக்கிற முடியாயிலும் விழாது. அவர் என்ன வந்தாலும் கர்த்தர் எனக்குள்ள இருக்கிறார். கர்த்தருக்கு தெரியும் எனக்கு வர்ற சோதனை நேரா வரல, பிசாசு விடும் நேரா வரல. பிசாசு கட்டளை கேட்டு தேவன் அனுமதித்து வந்திருக்கிறது. தேவன் என்னை பார்த்து கொள்வார். இந்த யோபுக்கு வந்த சோதனை யாரும் நம்ம இதுவரைக்கும் படல. 10 பிள்ளைகளும் இழந்த போது, சொத்து யாவையும் இழந்த போதும் கூட திடமனதோடு இருந்தார். இந்த நாவுனால யோபு தேவனை குறை சொல்லல, பாவம் செய்யவில்லை என்று வேதம் சொல்லுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் ஒருபோதும் சோர்ந்து போகக்கூடாது என் ஜனமே. நீ சோர்வுகள் வரும்போது நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறையும். நீ சோர்வு வரும்போதெல்லாம் திடமனதோடு இருந்து கர்த்தருக்காக நீ காத்துரு. அப்பொழுது அவர் உன்னிடமாய் சாய்ந்து உன் கூப்பிடுதல் அவர் கேட்பார். ஆகவே எத்தனை பேர் நீங்க சோர்வோடு நீ வந்திருக்கலாம். நீ வீட்டுக்கு திரும்பி போகும்போது உனக்கு கர்த்தர் பலனை தருவார். நீ சோர்ந்து போன வேலையில வந்திருக்கலாம். அவர் உனக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவர்களுக்கு அவர் சத்துவத்தை பெருக்க பண்ணுகிறார். தேவன் அந்த வல்லமையுள்ள தேவனை எத்தனை பேர் அவருடைய நாமத்தை மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறோம். அவரை நம்புகிற ஒருவரும் வெட்கப்பட்டு போனதில்லை. ஆகவே அவரை நாம் கெட்டியாக பிடித்துக் கொள்வோம். என் சரீரத்தில் பலன் இல்லையே, சோர்வு வருதே, சோர்வா இருக்கே, இதுல ஏண்டா வந்தோன்றிருக்கு. இதெல்லாம் பிசாசு கொடுக்கிற எண்ணமாய் இருக்கும் என் ஜனமே. பிசாசின் தந்திரங்களை நீ அறிந்து உனக்கு எப்ப சோர்வு வருதோ அப்பெல்லாம் தேவ சமூகத்திலே இரு. கர்த்தரை நோக்கி நீ கூப்பிடு. அவர் உனக்கு பதிலை தருகிறது மாத்திரமல்ல, காண்டாமிருகத்தின் ஒத்த பலனை கொடுத்து அவர் சத்துவத்தை அவர் பெருக பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். நாம் எல்லாரும் எழுந்து நிற்பமாக. ஹல்லேலூயா. தன்னை அர்ப்பணிப்பமாக. தேவன் இந்த வேளையிலே நம்மோடு அவர் பேசி கொண்டிருக்கிறார். இதுவரைக்கும் நாம் அவருடைய வார்த்தையை நாம் கேட்டோம். கேட்கிறது மாத்திரமல்ல, நாம் அதை கை கொண்டு நம் வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்துவோமாக, நாம் செயல்படுத்துவோமாக. ஆண்டவரே, நான் இனிமே என் வாழ்க்கையிலே சோர்வு வராது. ஆண்டவரே, அப்படி ஒரு சில நேரங்கள்ல வந்தாலும் நான் பயப்பட மாட்டேன். நீ எனக்குள்ள இருக்கீங்க. உலகத்தில் உள்ளவளினும் என்னில் இருக்கிற தேவனை பெரியவர். நீ சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவன். நீ பலனை தருகிற தேவன். காண்டாமிருகத்தின் ஒத்த பலனை நீ தருகிற தேவன். இயேசுவே, நீ எனக்குள்ள இருங்க. நீங்க இல்லாத வாழ்க்கை எனக்கு வேண்டாம். எனக்குள்ள என் இருதயத்துக்குள்ள நீங்க வாசம் செய்யுங்க. நீதியின் ராஜாவாய், சமாதான பிரபுவாய் நீங்க எனக்குள்ள இருங்க. எத்தனை பேர் நம்மை அர்ப்பணிக்கிறோம். நீ சோர்ந்து போன வேளையில வந்திருக்கலாம். கர்த்தர் உன்னை பார்க்கிறார். மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், தேவனோ நம் இருதயத்தை பார்க்கிறார். நம் இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறார். நம்முடைய சூழ்நிலையை அவர் பார்க்கிறார். அவர் உன்னை ஒருபோதும் அவர் கைவிட மாட்டார். திடமனதோடு இருப்பாயாக. நீ மனமகிழ்ச்சியோடு தேவ சமூகத்தில் இருந்து அவரை நோக்கி நீ கூப்பிடு. ஹல்லேலூயா. அர்ப்பணிப்போம். ஒவ்வொருவரும் நம்ம அர்ப்பணிப்போமாக. நீ தேவ சமூகத்தில் சோர்ந்து போய் வந்திருக்கிறாய். கர்த்தர் உன்னை பலப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. சத்துவம் இல்லையா நீ புலம்பிக் கொண்டே இருக்க வேண்டாம். சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை அவர் பெருக பண்ணுகிறார். அளவில்லாத கிருபையினால் அவனை நிரப்புகிறார். கர்த்தரை நோக்கி நீ பார். நம்முடைய கண்கள் கர்த்தரை நோக்கி பார்க்கட்டும். இருதயத்தை சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். ஹல்லேலூயா.
ஆராதனை பகுதியிலே நம் கண்களை மூடுவோமாக. இந்த கொஞ்ச நேரம் தான் இருக்கிறது. இந்த முடிவில் கர்த்தரை நோக்கி நம்மை முழுமையாக அர்ப்பணிப்போமாக. யாரினி மனுஷரையோ ஊழியக்காரர்களோ யாரினி நோக்கி பார்க்க வேண்டாம். கர்த்தரை நீ பிடித்துக்கொள். அவர் உன்னை கைவிட மாட்டார். உன்னை ரட்சித்த அந்த நாளில் உன்னை ரட்சித்த தேவன் உன்னை முடிவு வரை அவர் நடத்துவார். இயேசுவின் வெளிச்ச அண்டையிலே நீ நிலைத்திரு. தேவனுடைய அன்பிலே நீ நிலைத்திருப்பாயாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த கர்த்தரை நோக்கி நீ கூப்பிடுவாயாக. ஹல்லேலூயா. அர்ப்பணிப்போமாக. தேவன் நம்மோடு பேசினத வார்த்தைக்கு நாம் செவி கொடுத்து நம்மை முழுமையாக தேவனுக்கு அர்ப்பணிப்போமாக. ஆண்டவரை, என் சரீரம் அப்பப்ப சோர்ந்து போது, என் ஆத்துமா சோர்ந்து போது, என் ஆவியும் சோர்ந்து போது, ஆண்டவரை என்னால முடியல, இயேசுவே நீரே என்னை பார்த்துக்குங்க என்று இயேசுவிடம் நீ சரணடைவாயாக. ஹல்லேலூயா. உனக்கு வருகிற சரீரத்திலும் ஆத்துமாவிலும் ஆவியிலும் வருகிற சோர்வுகளால் நீக்கிவிட நம்முடைய தேவன் பராக்கிரமசாலியாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் மிகுந்த சக்தி வாய்ந்தவராய் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். அந்த வார்த்தையின்படி கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபையே, 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 மாறாத நல்ல கிருபையே. உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபையே, 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 மாறாத நல்ல கிருபையே. சோர்ந்து போன நேரங்கள் எல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை. சோர்ந்து போன நேரத்தில் வல்லமை, தேவ வல்லமை என்னை ஒவ்வொருவரும் உயிர்ப்பிப்பீராக. உலர்ந்து போன எலும்புகளை கத்த எலும்புகள் எல்லாம் உயிர் உண்டாகட்டும். எனக்கு உதவி செய்த கிருபை இது. சோர்ந்து போன உள்ளங்களை உயிர்ப்பியும் வல்லமை, தேவ வல்லமை எனக்கு உதவி செய்த கிருபை இது. கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபை. அனைவருடைய ஸ்தோத்திரத்தினால கிருபை பெருகும். கிருபையே, மாறாத நல்ல கிருபையே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வல்லமை, வல்லமை, தேவ வல்லமை. கர்த்தருடைய பலனை பெற்றுக்கொள். ஆண்டவரே சுகட்ட கத்துட பக்கத்துடா. ஹல்லேலூயா. ஆண்டவரே சுகல கத்துட மன கத்துட வல்ல கத்துட சுகட்ட கத்துட பக்கத்துடா. தேவனுடைய பலனை பெற்றுக்கொள். ஹல்லேலூயா. கர்த்தாவே கரங்களை தட்டி தட்டி, கர்த்தாவே உம்முடைய பலன் ஆண்டவருடைய சரீரத்திலும் ஆத்மாவிலும் ஆவியிலும் இறங்கட்டும் என்று நீ சொல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை பலப்படுத்துகிறார். கர்த்தரை விசுவாசி. தேவனுடைய பரிபூர்ண பலனை பெற்றுக்கொள். ஹல்லேலூயா. என்னை பலப்படுத்துகிற கர்த்தராலே எல்லாம் செய்ய பலனுண்டு. கர்த்தருடைய பலன் நமக்குள் இருக்குமானால் எல்லா காரியங்களையும் செய்ய உதவி செய்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஆமென். கர்த்தர் தாமே நம்மோடு பேசின ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக நம் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தருடைய அந்த வல்லம், அந்த பலனோ மாறாதது.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு கர்த்தர் என் சரீரத்திலையும் ஆண்டவர் அதிசயத்தை செய்திருக்கிறார். ரொம்ப நேரம் நம்மளால நிற்க முடியாது. ஒவ்வொரு பிரசங்க பகுதியிலும் கொஞ்சம் சோர்வு வரும். இந்த சோர்வு கர்த்தர் இந்த இன்றைய கர்த்தர் தாமே சோர்ந்து போகிறவனுக்காக பலன் தருகிறார். இந்த தேவனுடைய வார்த்தை என்னை பலப்படுத்தினது. ஹல்லேலூயா! எத்தனை பேர் அந்த தேவனுடைய வார்த்தை பலப்படுத்தினது? நாம் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். உனக்கு சோர்வு வராமதான் நீ கவலைப்படாத. என் தேவன் பலன் உள்ளவர், என் தேவன் பலனாகிய கர்த்தர், அவரில் நான் அன்பு கூறுவேன், தாவீது ராஜா சொன்னார். ஆகவே இந்த நாளிலும் கூட கர்த்தர் பலனையும் சத்துவம் இல்லாதவருக்கு சத்துவத்தையும் தந்து கர்த்தர் வழி நடத்துகிறார். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பகுதியிலும் கர்த்தர் நடத்தி தந்தார். வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே அவருடைய வார்த்தையின் மூலமாக ஆசீர்வதித்தபடியால் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எல்லா துதி கனம் மகிமையும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்கே கொடுத்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஜெபிப்போம். அப்பா ஆண்டவரே, ஆராதனை பகுதியில நீர் ஆசீர்வதித்தீரப்பா. உமக்கு நன்றி கர்த்தாவே. கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பகுதியிலும் கர்த்தாவே சீர்படுத்தி சிறப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்தினீங்கப்பா. உமக்கு கொடான கோடி நன்றி கர்த்தாவே. இந்த ஜீவனுள்ள வார்த்தைகள் நைட் வேலை உயிர்ப்பிக்கணும், பாதுகாக்கணும், வழி நடத்தணும். ஆசீர்வதிங்க தகப்பனே. ஆண்டவரே, நாங்கள் கிருபையின் காலத்துல வந்திருக்கோம். கிருபையா எங்களை தாங்கி சுமந்து வருவிட உமக்கு நன்றி தகப்பனே. நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஆசீர்வதிங்க கர்த்தாவே. இயேசு கிறிஸ்து நாமத்தினால வேண்டிக்கொள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். எங்கள் அன்பின் இயேசுவே, நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, ஆரம்பம் முதல் முடிவு வரை ஒவ்வொரு பகுதியிலும் நீங்க ஆசீர்வதித்தபடியா நமக்கு கோடான கோடி நன்றி ராஜா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, நீர் எங்களோடு பேசினீங்க. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் என்று அந்த வார்த்தையின் மூலமாய் ஒவ்வொருவருக்கும் பலனையும் அந்த சத்துவத்தை நீங்க பெருக செய்தபடியா நன்றி ராஜா. கர்த்தா, வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரையுடைய கரத்தை நீட்டி ஆசீர்வதிங்க. பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் அவர்களுக்கு வேண்டிய தேவைகளை தந்து அவர்களுக்கு வேண்டிய பலனையும் சத்துவத்தையும் ஆண்டவரை தந்து நீங்க பெருக செய்யுங்க. ஒவ்வொரு மேலும் தயவு, உம்முடைய கிருபை, உம்முடைய இரக்கம் ஆண்டவரை காணப்படட்டும். கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கர்த்தாவே, இந்த உம்முடைய ஆராதனை பரிசுத்த ஆராதனைக்கு வராமல் இருக்கிற வீடுகளில் இருக்கிற ஒவ்வொருவரையும் வருகிற நாட்களை நீ கொண்டு வாங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஒரு நாள் உம்முடைய தேவ சத்தம் கேட்கும். தேவ எக்கால சத்தத்துக்கு நாங்கள் ஆண்டவரை ஆயத்தமாகி உண்மை சந்திக்க எங்களை ஆயத்தப்படுத்துங்க. ஒவ்வொருவரையும் காத்து கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் எங்க நல்ல பிதாவே. ஆமே. நாம் தொடர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியமும் அவருடைய பாதுகாவலும் நம்ம அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.